வணக்கம். தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு பள்ளிக்கு அவருடைய தொகுதியில ஒரு பள்ளிக்கு ஆய்வு நடத்துறதுக்காக போறாங்க. அது தொடர்பான காணொலிகள் பல்வேறு சேனல்கள்ல வருது. சேனல்கள்ல வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு பக்கம் பெரிய பரபரப்பு எதுவும் இல்லை. அதன் பிறகு மெல்ல இந்த விவாதம் சமூக ஊடகங்கள் ஆரம்பிக்குது. சமூக ஊடகங்கள்ல அவர் செய்த பிழைகள்னு வரிசையா சுட்டி காட்டுறாங்க. இந்த ட்ரால், அதன் மீதான அல்லது விமர்சனங்கள், இது எல்லாமே உச்சகட்டத்துக்கு போன பிறகு அமைச்சர் கீர்த்தனா அது குறித்த விளக்கத்தை சொல்றேன்ட்டு வர்றாங்க. அந்த விளக்கம் இன்னும் ட்ரால் ஆகும். இது ஒரு இளம் அமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. இது நடக்காதது ஒன்றும் இல்லை. எல்லாரும் பள்ளிகளுக்கு போறது, அது குறிப்பா தாவேக ஆட்சி அமைத்த பிறகு பள்ளிகளுக்கு விசிட்ட வந்து சாதாரண கட்சி நிர்வாகிகள் கூட போறாங்க. இது இவ்வளவு பெருசா பேசப்பட வேண்டியதா? இதில் நடந்த தவறுகள் என்னென்ன, இதுல என்ன வேற என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த மாதிரியான ஆய்வுகளின் விளைவுகள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். என்ன நடந்ததுன்னு முதல்ல பார்ப்போம். ஒரு அமைச்சர் அந்த கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அவர் அந்த தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கு அவர் விசிட் போறார். போகும்போது அவர் அங்க இருக்கிற கழிவறைகளை பார்க்கிறாரு, கம்ப்யூட்டர் லேபை பார்க்குறாங்க, வகுப்பறைக்கு போறாங்க. வகுப்பறைக்கு போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்களோட உரையாடுறாங்க. அங்க கேட்கப்படுகிற கேள்விகள்லாம் என்னென்னா, மாணவர்களுடைய நாப்கின் பயன்பாடு, அதை பத்தின கேள்வி வருது. உங்க அப்பா என்ன செய்யறாங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் வேறொரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது உங்க அப்பா என்ன செய்யறாரு, வாட்ஸ் யுவர் ஃபாதர்ங்கிற கேள்வியை கேட்குறாங்க. கழிவறைகளுக்குள்ள போகும்போது கட்சிக்காரங்க சொல்றது இது ரொம்ப காலமா இப்படி தான் இருக்கு அப்படிங்கிற உரையாடல்கள்லாம் நடக்குது. இது ஓரளவு நம்மளால கேட்க முடியுது. இந்த மாதிரியான ஆய்வுகள் என்பது வழக்கமா ஒரு சீன் காட்டணும்னு நினைக்கிறவரோ அல்லது நான் வேலை செய்கிறேன்னு காட்டுறதுக்காகன்னு பல்வேறு நோக்கங்களுக்காக ஆய்வுகளுக்கு போவாங்க. அது நம்ம பெரும்பாலான பள்ளிக்குள்ள நடக்கிற ஆய்வுகள் பிரயோஜனம் இல்லாத ஆய்வுகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆய்வுகள் எதுவுமே பள்ளிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுலேருந்து நடக்கிறது கிடையாது. அவங்க கிட்டேருந்து தன்னோட வெயிட்டை காட்டுறதுக்காக, அவங்களோட ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு தன்னை உயர்ந்த தான் வந்து தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக நடந்த பல்வேறு விஷயங்களை பார்த்துருப்போம். நேர்மறையான ஆய்வுகளை நாம் பார்த்துருக்கலாம். சிலர் இணக்கமாக மாணவர்களோட உரையாடுவது, அங்கே வேற என்னென்ன பள்ளிகளில் என்ன குறை இருக்குன்னு சிலர் கேட்டு நாமெல்லாம் பார்த்துருப்போம். ஈவன் பிடிஆர் தியாகராஜன் போய் ஒரு ஸ்கூல் விசிட் பண்ணும்போது ஒரு பையன் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தபோது அந்த உரையாடல் பாப்புலர் ஆச்சு. பட் அது எல்லாமே குறைவு தான். என்ன கேட்டால் பள்ளிகளுக்கு அரசியல்வாதிகள் போகிற ஆய்வுங்கிறது பெருமளவு பிரயோஜனம் இல்லாது தான். பட் இந்த ஆய்வு அது எல்லாத்தையும் விட மோசமானது. ஏன்? முதல்ல இந்த அமைச்சரோட விசிட்டே அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் தேத்துறதுக்காக போன ஒரு பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க தொடர்ந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு, இன்னும் 50 நாளுக்கு மேலே ஆயிருக்கும். ஸ்கூல் கிரவுண்டு புதர் மண்டி கிடக்குன்னு சொன்னால் அது உங்களுடைய உள்ளூர் நிர்வாகத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக ஒரு ஃபோன் காலில் செஞ்சு முடிச்சிருக்க முடியும். இப்போது கூட அதை செய்திருக்க முடியும். ஆனால் அந்த நடத்தை வெளிப்படலை, அது சரியில்லைங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு அவர் செய்த பதிவுகள்லையும் கூட சரியில்லைங்கிற குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கே தவிர தான் என்ன செய்ய போகிறோங்கிறது இல்லை. ஸோ இந்த ஆய்வின் நோக்கம் ஒரு குறையை கண்டுபிடிப்பது, அதன் வழியாக தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வது, பாப்புலாரிட்டி, அதுதான் அதனுடைய முதல் இன்டென்ஷனாக இருக்கு. அடுத்த முக்கியமான பிரச்சனை, ஒரு முடிவோடு கேள்விகளை அவர் கேட்குறாரு. ஆங்கில பாடம் நடக்குது, டீச்சர் சொல்றாங்க, மாணவர்கள் திருப்பி சொல்றாங்க. அந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதன் நோக்கம் புரிஞ்சு படிக்கலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு அந்த கேள்வி ஆரம்பிக்குது. மாணவர்கள் ஒப்பிக்கிறாங்க, ஆனால் புரிஞ்சுதான் படிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியோடு அவர் மாணவர்களை பார்த்து அந்த நடத்தின பாடத்தில் மாணவர்கள் ரிப்பீட் பண்ண பாடத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அதன் பொருளை கேட்குறாங்க. மாணவர்கள் அதற்கான பொருளை சொன்ன பிறகு அவர் உடனடியாக வாட் இஸ் அவர் ஃபாதருங்கிற கேள்விக்கு போகிறாங்க. அதாவது அந்த உள்நோக்கம் ரொம்ப வெளிப்படையானது. என்னென்னா மனப்பாட கல்வி மோசமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட அதை நிறுவுவதற்கான ஒரு உரையாடலை அவர் தொடர்றார். இது தேவையற்ற ஒன்று. ரெண்டாவது, அரசு பள்ளி மாதிரியான ரொம்ப சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் ரொம்ப பின்தங்கி இருப்பவர்கள் அதிகம் படிக்கிற பள்ளிகளில் இது போன்ற குடும்ப பின்புலத்தை கேட்பது அப்படிங்கிறது அவ்வளவு பொருத்தமானதில்லை. சமயத்தில் அது ரொம்பவும் தர்ம சங்கடப்படுத்தக்கூடிய விளைவுகளை உருவாக்கக்கூடும். அடுத்ததாக அவங்க இன்னொன்று செய்கிறாங்க. டீச்சர்கிட்ட அதை நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற பசங்களே சரியாக படிக்கலைன்னா கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்ன செய்வாங்க? மாணவர்கள், ஆசிரியர்கள் 2 பேரோட சுயமரியாதையும் கொஞ்சம் உரசி பார்க்குற மாதிரியான கேள்விகளவே. கொஞ்சம் தவறினாலும் இந்த கேள்விகள் இன்னும் மோசமாக போகலாம். ஏன் ரூம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த அதற்ற துணியில், இது ஏன் அன்கிளீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்த டைம் வேற இருக்கலாம், அல்லது க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப்ஸை அரசாங்கம் நியமிக்காமல் இருக்கலாம். ஏன்ற கேள்வியே கேட்கணும். நீங்கள் எந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாலும் நீங்கள் தீர்ப்பு எழுதுறதுக்குன்னு கடைசியாக நேரம் ஒன்று இருக்கும்.
தெரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய முதல் நோக்கமாக இருக்கணும். என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்கும். அதன் பிறகு ஏன் இது அன்கிளீனாக இருக்குது, வேலைக்கு ஆள் இல்லையா? ஒரு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு கம்ப்யூட்டர் டேபிளை சுத்தம் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற ஒரு கேள்வி அவருடைய ஆய்வில் ஈடுபடலை. இந்த போக்கு என்ன செய்யும்? அடுத்து வர்றதில்ல. ஒருவேளை இந்த ஆய்வு எந்த விவாதமும் ஏற்படுத்தவில்லைன்னு சொன்னால், அடுத்ததா இந்த கட்சிக்காரர்கள் எல்லாமே இவங்க அதிகம் சோஷியல் மீடியாவோடு வாழ்ந்தவர்கள். இங்கே பாப்புலர் ஆகிறதுக்கு, ட்ரெண்டிங்கில் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கட்சியின் பெரும் பலம் எதுன்னு சொன்னால் ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான். அவங்கள நம்பி தான் இந்த கட்சியை இயங்குதுங்கும் போது அந்த அடையாள சிக்கல் இருப்பவர்கள், ஒரு அமைச்சர் போய் இந்த மாதிரி ஆய்வு நடத்துகிறாங்கன்னா இவங்க எல்லார் மைண்ட்லையும் ஏறிடும். இவங்களும் போய் அந்த மாதிரி ஆய்வு நடத்த வாய்ப்பு அதிகம் உருவாகும். அடுத்ததாக கேட்குற இந்த நாப்கின் பயன்பாடு கேள்வி, இதெல்லாம் ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆகும்போது இப்படி ஒரு இடத்தில் நீங்கள் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறதுங்கிறது அடிப்படையில் ஒருத்தரோட தனிப்பட்ட முறையில் அவங்கள அவமதிக்கிற மாதிரியோ அல்லது அவங்கள தர்ம சங்கடப்படுத்துற மாதிரியான ஒரு கேள்வி. அமைச்சருடைய ஆய்வில் தென்படுகிற துருத்திக்கிட்டு நிற்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அவர் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்துலையும் பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கணும். இங்கே வெறும் இண்டோர் கேம்ஸ் மட்டும் ஆடுறாங்களா? வெறும் கோகோ மட்டும் விளையாடுறாங்களா? பாஸ்கெட் பால் இதெல்லாம் இல்லையா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு என்னென்ன வசதியெல்லாம் நாம் பண்ணணும்? அவ்வளவும் இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு ஒரு ரிசல்ட் தேவைப்படுது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒன்று எடுத்துங்க, அவர் பேசுகிற ஒன்று எடுத்துங்க, எல்லாமே அவருக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தீர்வு ஜட்ஜ்மெண்ட் அல்லது ரிசல்ட் அவருக்கு தேவைப்படுது. பட் ப்ராக்டிக்கலி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பள்ளிகளில் சாத்தியம் இல்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தனியான வகுப்புகள் வேணும். வாரத்துக்கு இத்தனை நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வேணும். அதற்கான ஆசிரியர்கள் வேணும். அதற்கான மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். சில சமயங்களில் உங்களுக்கு வெறுமனே பாடப்புத்தகங்களை தாண்டி வேறு சில விஷயங்கள் தேவைப்படலாம். ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படலாம். ஸ்போர்ட்ஸை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பாஸ்கெட் பால் கிரவுண்டு வேணும். பாஸ்கெட் பால் கிரவுண்டை மெயின்டைன் பண்ண ஒரு ஆள் வேணும். பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு பாஸ்கெட் பால் சொல்லித்தரத்துக்கான ஆள் வேணும். ஒரு பிடி மாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லித்தரது சாத்தியம் இல்லை. அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். எல்லாமே உண்டு தான். நீங்கள் நாப்கின் விஷயத்தை ஆஃப் கேமரா கூட கேட்கலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உடனடி தீர்வு வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அமைச்சரவையில் பேசிட்டு தான் நீங்கள் அங்கே தான் அதை செய்ய முடியும். அப்படி செஞ்சால் கூட அது நடக்காது. ஆசைப்படுறது எல்லாத்தையும் நிறைவேற்றுற அந்த இன்டென்ஷனை ரீல்ஸ் அடிக்ஷன் தான் வளர்க்கும். யதார்த்தத்தில் சில வேலைகளுக்கு அதிகபட்ச நேரம் தேவைப்படும். அமைச்சரின் ஆய்வில் இருக்கிற அடிப்படை பிழைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணுங்கிற புரிதல் இல்லாமல் பல விஷயங்களை அவர் வெறுமனே ஒரு மேடை பேச்சு போல அவர் பேசுகிறார். 2 தனிநபர்கள் பேசும்போது கல்வித்துறையின் பிரச்சனைகள்னு 1000 பிரச்சனைகளை எல்லாரும் சொல்லலாம். எல்லாமே சரியாக கூட இருக்கும், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் போதுமான ஆசிரியர்கள் இல்லைங்கிறது ஒரு ஹெட்மாஸ்டரோட பிரச்சனை கிடையாது. கழிவறைகள் அன்கிளீனாக இருக்குது அப்படிங்கிறது அவரோட குறைனா, கேட்க வேண்டியது ஏன் ஒருத்தர் வேணும்னு ஒரு கழிவறையை மோசமாக பராமரிக்க போகிறது இல்லை. எல்லாரும் அவங்களும் ஆசிரியர்களும் அங்கே பயன்படுத்தணும். மாணவர்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கழிவறைகள் பெரும்பாலும் ஒரே இது தான் இருக்கும். டீச்சர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் டாய்லெட் இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் கூட பொதுவாக கழிவறையை க்ளீன் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட நபர்கள் கிடையாது. பெரும்பாலான பள்ளிகளில் ரொம்ப குறைவான சொற்பமான பணம் ஒதுக்கப்படும். அநேகமாக 2000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பள்ளிக்கு. அந்த பணத்தை மாதம் கொடுத்து நீங்கள் ஒரு கழிவறையை பல நூறு மாணவர்கள் பயன்படுத்துகிற கழிவறைகளை பராமரிக்கிறதுங்கிறது கஷ்டம். இது ஆசிரியர்கள் தங்களோட கை காசை போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. அண்ட் கழிவறை பயன்பாடுங்கிறதுல கற்றுத்தர வேண்டியதுன்னு ஏகப்பட்டது உண்டு. அந்த குறை எந்த பக்கத்துல இருந்து வேணுமானாலும் வந்திருக்கலாம்.